சரி, அப்புறம் எதுவும் பேச்சு எடு விட்டுச்சா? கிருஷ்ணா சித்தப்பா அப்பத்தாட்ட எதுவும் சொன்னுச்சா? ஏதாவது பேச்சு வந்துச்சா? ஏடி, அது நமக்கு தேவையில்லாதது. தெரியுதா? வீடு கட்டுற வேலை, வீடு கட்டணும், புது வீடு கட்டணும், புது வீட்டுக்கு போகணும், வைக்கணும்னு யாராவது இதை பத்தி ஏதாவது பேசிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான் பாத்துக்கிடுங்க. ஆமா, இருக்க கோபத்துல நீங்க வேற. அதெல்லாம் வீடு வேணாம், ஒண்ணு வேணாம், அவங்க வேலையை பாருங்க. அவங்க பொழப்ப பார்த்துட்டு பேசாம இருப்போம். எப்ப நமக்கு நேரங்காலம் இருக்கோ அன்னைக்கு கட்டிக்கிடுவோம். அதுக்கு முன்னாடி வீடு கட்டணும் பண்ணணும்னு யாரும் இந்த பேச்ச எடுத்து பேசக்கூடாது. புரியுதாம்மா? நீங்க தான் சொன்னீங்க, ஆசையை கிளப்பி விட்டது நீங்க தான். அப்படி கட்டுவோம் டீ புது வீடு, இப்படி கட்டுவோம் டீ புது வீடு, சுத்தி செடி வைக்கணும், அப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும், வீட்டுக்குள்ள அது வாங்கி வைக்கணும், இது வாங்கி எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில இப்ப இல்லைன்றீங்க. அவா ஆசை கிளப்பி விட்டனா நீங்க கிளப்பி விட்டீங்களாடி எனக்கு. நீனும் உன் தங்கச்சிக்காரன்னு ஆரம்பிச்சு விட்டதே. என் ஃப்ரெண்டு வீடு அப்படி இருக்கு, அவங்க வீடு இப்படி இருக்கு, இவங்க வீடு இப்படி இருக்குன்னு ஒரே பேச்ச ஆரம்பிச்சிய. சரின்னு எங்களுக்கும் ஒரு ஆசை வந்துச்சு. அதுக்கு எங்கிட்டு நமக்கு நேரங்காலம் வருது. எல்லாத்துக்கும் தான் அப்படியே பொறுக்க மாட்டேங்குது. நம்ம வீடுன்னு ஒன்று கட்டுவோம்னு நினைச்சோம்னா ஆளாளுக்கு அப்படி பேசுறாவ. உங்களுக்கெல்லாம் வீடு தேவையாங்கிறாவ ஒரு தொகை, உங்களுக்கெல்லாம் என்ன பாங்குறாங்க, பணம் இருக்குங்கிறாங்க, நகை இருக்குங்கிறாங்க. இவங்க மத்தியிலலாம் நம்ம வீடு கட்டி ஒழுங்கா வாழ முடியுமாடி சொல்லு? தின்னு இட்லியை தின்னுட்டு போ. அப்படியாம்மா? யார் அப்படி சொன்னது உங்களுக்கு? என்னன்னு? வேற யாரு? உங்க அப்பன் கூட பிறந்த பொறப்புக தான். வேற யாரு சொல்றது? பேசாம இரு ஐசு. ஏற்கனவே வயிற்றுச்சல்ல இருக்கேன் நானு. திரும்ப வயிற்றுச்சல தூண்டாத. பேசாம போவியா அந்த பக்கம்? சரி சரி, ஏற்கனவே கோவத்துல இருப்ப போல. உன்னை சும்மா சும்மா சீண்ட வேணான்னு நினைக்கிறேன். சரிம்மா, சாரிம்மா. சரி, தேங்காய் தான் அப்பா உரிச்சு வச்சிரு நேத்து. கொஞ்சோண்டு தேங்காய் சட்னி வச்சேன். தக்காளி சட்னி ஒன்று இருந்தா போதும்னு தக்காளி சட்னி அரைச்சு அரைச்சு வச்சிடுறேம்மா. போமாங்கிட்டு ஒரு குருமா வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம், வேற ஏதாவது வைக்கலாம்ல. அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிற. இது ஒண்ணுதான் தெரியுமாக்கா உனக்கு? இத கூட நீ வைக்க மாட்டேங்கிறியே. ஆயா கொஞ்சம் அந்த வேலை இருக்கு, இதை மச்சும் வச்சு அரைச்சு வச்சிருக்கியான்னு சொன்னா போமாங்கிட்டு அதை பண்ணணும், இதை பண்ணணும், என்னாலலாம் முடியாதுன்னு ஒண்ணு கூட செய்ய மாட்டேங்கிற. பேச்சா பேசுற பேச்சு பிச்சு புடம் வச்சு. இவளுக்கு ஒன்னும் பண்ண மாட்டாளுகளாம். இதுல வேற நான் அதை பண்ணணுமா இதை பண்ணணுமா? போங்கடி அங்கிட்டு. எனக்கு தெரிஞ்சது இதுதான். நீங்க தின்னா தின்னுங்க, திங்கலன்னா போங்க. உங்க அப்பாவுக்கு இதுதான் பிடிக்கும். இந்த சட்னி இருந்தா போதும் அவருக்கு. அவர் சாப்பிட்டுட்டு அக்கடான்னு இருந்துக்குவாரு. நீங்க உங்களுக்கு வேணும்னா வயசாயில்ல, உங்க வயசுல பொம்பளை பிள்ளைங்க அம்புட்டு வேலை பார்க்குதுங்க. அவங்க அம்மா உட்கார வச்சு சமைச்சு போடுதுங்க. வீட்டில் உள்ள அவ்வளோ வேலையும் அதுக தான் பார்க்குதுங்க. அந்த மாதிரி எல்லாம் ஊர் உலகத்துல இருக்குதுங்க தான். ஆனா நீங்க மாமா ஒரு அம்சம் திருப்பி ஆரம்பிக்காதம்மா. அப்பா கேட்க முடியாது. டெய்லி 10 வாட்டி கேட்டு கேட்டு போர் அடிச்சிருச்சு. திருப்பியும் ஆரம்பிச்சுட்டு இருக்காத. கேட்கறதுக்கெல்லாம் முடியாது. சரியா? வேண்டாம். நான் இனி எதுவும் கேட்க மாட்டேன். எது இருக்கோ அதை சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். சொல்ல போனா இதை ஒண்ணு சொல்லிருங்கடி, எதுக்கு எடுத்தாலும். ஆமா, பின்ன கேட்டா ஓ புராணத்தை ஆரம்பிச்சிடுற. அப்படி இருக்குதுங்க, இப்படி இருக்குதுங்க, அங்க போய் பாருங்க, இங்க போய் பாருங்கன்ட்டு. ஆமா, இதெல்லாம் கேட்டுட்டா இருக்க முடியும்? நடப்போமாங்கிட்டு உன்கிட்ட சட்னி கேட்கறதுக்கு பேசாம இருக்கலாம். ஆமா, இனிமே எவ்வளா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, பவியா இருந்தாலும் சரி, அது நல்லால, இது நல்லால, இது என்ன அப்படி இருக்கு, அது என்ன அப்படி இருக்கு, எவ்வளவு கேட்டு வாங்க. ஒழுங்கு மரியாதை நீங்களே எல்லாம் பண்றீங்க நான் சொல்லிடுவேன். எப்பா, எல்லாரையும் போய் பாருங்க. அவ வாத்தாக்காரியெல்லாம் அவ்வளோ அருமையா இருக்கு, இப்படி இருக்கு, யாப்பிள்ள அதை பண்றா இதை பண்றேன், ஆளுக்கு ஒவ்வொரு லிஸ்ட் எடுத்து விடுறாளு. நானு என்னத்த சொல்றது? நீங்க என்ன பண்றீங்க நான் சொல்ல. ஒரு நேர காப்பி, ஒரு நேர டீ, ஏன் ஒரு சுடு தண்ணி, மாத்திரை போடுன்னு ஒரு சுடு தண்ணி வச்சு தரடி. என்னால முடியாது. எனக்கு பத்த வைக்க தெரியாது அப்படின்னு அவ ஆளுக்கு ஒரு கதை விடுதிய. போவாங்கடி அங்கிட்டு. ஏம்மா தாயே, கேட்டது தப்பு தான். நான் கேட்டிருக்க கூடாது. கேட்டது தப்பு தான். சரியா? விட்டுருமா. நான் இனி கேட்க மாட்டேன். இனிமே யாராவது கேளுங்க, அப்புறம் இருக்கு. என்ன ஐசு, இனி கேப்ப? ஆஹா மா, கேட்கவே மாட்டேனே. நான் ஏன் கேட்க போறேன்? எங்க உன் தங்கச்சிக்காரி எங்க உட்காந்து கதை அடிச்சிட்டு இருக்காளோ, விளையாடிட்டு இருக்காளோ, அதுக்கு இன்னும் புத்தியே வர மாட்டுதுமா. இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கணும்னு பாக்குது. அப்பா, எங்கேயாவது விளையாட கிளம்பிடுறது. நீ வீட்டுக்குள்ளே இருந்துட்டு உமாங்குழி மாதிரி இருக்க. அது எங்காவது ஊரை சுத்தி ரவுண்ட் அடிச்சுட்டு கிடக்கு. உங்க 2 பேர்த்தையும் வச்சுட்டு நான் படாத படுதாண்டி படுறேன். அவன் எங்க போயிருப்பான்? அவன் எங்காவது சுத்ததான் போயிருப்பான். அவ விளையாட்டு புத்திமா, இன்னும் போகவே இல்லம்மா அவளுக்கு. அதான்
ஏ மல்லிகா, வீட்டுக்குள்ள என்னதான் பண்ற? நேத்து வாங்கிட்டு வந்த ரோஸ் செடி என்ன ஆச்சுன்னு வெளியில போய் பாத்தியா? போய் பாரு, அப்படியே கடிச்சு மொட்டையா வச்சிருக்கு. என்னது? அப்பா என்ன சொல்றீங்க? ஆமாமா, கொஞ்சம் வெளியே தெளிவு போய் பாக்குறது இல்லையா? உன் தங்கச்சி எங்க போச்சு? பவி ஆளையே காணும். பவி விட்டு செடி தான் அது, அழுக போது வந்து ஆசை ஆசையா நேத்து வாங்கி வச்சுச்சு. ஒரு செடி 100 ரூபாங்கிறாவ, 120 ரூபாங்கிறாவ. கேட்ட உடனே அப்ப வாங்கி கொடுத்தேல, பத்திரமா வச்சுக்கணும்னு தெரியாதா? யாரு விட்டு ஆளு கடிச்சிச்சுன்னு தெரியல, மொட்டையாக்கி வச்சிருக்குது. உச்சுன்னு விரட்டிட்டு வந்திருக்கேன், அங்கிட்டு போயிருச்சு. ஏன் மல்லிகா கவனிக்க மாட்டியா? ஏங்க 10 நிமிஷம் தாங்க, 10 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் அதுக்கு தண்ணி ஊத்திட்டு வந்தேன், அதுக்குள்ளேயும் அது கடிச்சிட்டு போச்சு. எவ விட்டுருல தெரியல. அதான் தெரியல, போய் பாரு. அப்பா அழகா பூத்து இருந்துச்சேப்பா, எல்லாமே காலியா? ஃபுல்லுமே கடிச்சிட்டா? ஆமாமா, நான் கூட ஆசையா இருந்தேன் அழகா பூத்திருக்கேன்னு. இப்படியா மொட்டையா கடிச்சிட்டு போகும்? ஒண்ணுமே இல்ல ஐசு. ஐயா ஐயே, போச்சா? இந்த வாரேன், எவ விட்டுன்னு எனக்கு தெரியும். அவளுக்கு இருக்கு இப்ப போய் 4 குடு கொடுத்துட்டு வந்தா தான் சரிப்பட்டு வருவாளுக. அவ வீட்டுல கண்ணு கலைச்செல்லாம் பத்திரம் பண்ணிக்கிறாளுக. நம்ம வீட்டுக்கு விரட்டி விட்டுட்டு எல்லாம் காலி பண்ணிட்டு போயிருது. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. மல்லிகா, யாருன்ட்டு போவ? யாருன்னு உனக்கு தெரியும்? வேற யாரு? இந்த ஜோதி இருக்காளே, அவதான் போய் இருக்கு இப்ப. மல்லிகா, அந்த புள்ள விட்டுன்னு உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு. அந்த புள்ள விட்டு தான் ஊரே சுத்தி வருது, கட்டுறதே கிடையாது. யார் விட்டு என்னன்னு தெரியாம நீ தேவையில்லாம அந்த பிள்ளை வீட்டுல போய் சண்டை வருது தப்பு. மல்லிகா, சும்மானே இரு. ஏங்க அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்றேன். வேற யாரோட்டும் இல்ல, அவ விட்டு அவ விட்டு அவ விட்டு தான். இதுக்கு மேல உன் இஷ்டம்ப்பா, நான் சொல்றத சொல்லிட்டேன். ஆமா, திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா, நான் போறேன் இப்ப. என்ன மாய்ஸு, உங்க அம்மா எம்பிட்டு சொன்னாலும் கேட்காம போறேன்ட்டு போறா. போயிட்டு வரட்டு விடுங்கப்பா, சொன்னா கேட்கவே கேட்காது. அது என்ன நினைக்குதோ அதான் செய்யணுங்க. போயிட்டு வரட்டுமே. இருந்தாலும் நெசமா இருந்தா கூட பரவாயில்ல, வேணாப்புல வீட்டுல போய் சண்டை போடுறது நாமளா தப்பு இல்லையா? அது அதுக்கா தெரியணும். அதுவே அது புரியல, அது வேணும்னு பண்ணது, அப்ப என்னப்பா பண்றது? நீ சொல்றாப்புல போயிட்டு வரட்டும். அவ்வளவுதான், விட்டுருங்கப்பா. சரிம்மா, இட்லி தானா? இட்லி என்னமோ தொண்டையில இறங்கவே மாட்டுதுமா எனக்கு. இப்ப என்னமோ பழைய சோறு பழைய கஞ்சி கஞ்சாரு குடிச்சா தேவலை போல தோணுது. சோறு இருக்கான்னு பாக்குறியா? இனிமே வர்ற காலத்துக்குலாம் காலைல 2 இட்லி 4 இட்லி சாப்பிட்டோமா, மத்தியானம் கொஞ்சம் சோறு தின்னம்மா, ராத்திரிக்கு 2 தோசை தின்னமான்னு தூங்கிடணுப்பா. இல்ல 2 சப்பாத்தி தின்னமான்னு 3 நேரத்துக்கு வளைச்சு கட்டிட்டு சோத்தையே தின்னுட்டு இருந்தா அம்படுத்தான். அது வேறையா? ஏன்னா காலம் அப்படி இருக்கு. என்னம்மா ஆலம்மா, நோக்காடெல்லாம் எங்கிட்ட இருந்து வருதுன்னு கூட தெரிய மாட்டேங்குதுப்பா. அந்த வியாதி இந்த வியாதி அப்படி இப்படிங்கிறானுவ, அப்புறம் சாப்பாடு விஷயம் தாங்கிறாங்க. அப்படி இப்படின்னு நிறைய இருக்கு. அத சொல்லு. எடியே எடி சோதி, வெளில வா, வெளில வான்னு. இவ வீட்டுல மட்டும் பார்த்தா தோட்டம் மாதிரி அழகு ஒடுத்தி வச்சிருப்பான். அந்த சைடுல பார்த்தா கண்ணு கழிச்சு, இந்த சைடுல பார்த்தா கண்ணு கழிச்சு. இவ விட்டு ஆட மட்டும் இவ வீட்டுல உள்ளதை கிடைக்காது போல. வீட்டு மேல பாடுறமா எம்பிட்டு சொரக்கா காய்ச்சி தொங்குதுன்னு. அதான் இவ வீட்டுல மட்டும் அழகோல வச்சிருக்கிறா, விரட்டி விரட்டி விட்டுக்கிறா. அடுத்த வீட்டுல போயிட்டு மேஞ்சானா மேயாட்டினா, எவ வீடு என்னவா நாசமா போனா இவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாளுவ. அது வந்து அங்க நாசம் பண்ணிட்டு வந்தாலும் இவ்வளவு கண்டுக்கிறாள்வதா? துளசி செடியை பாருமா என்ன அழகா இருக்குன்னு. எடியே எங்கிடி போன? வீட்டுக்குள்ளதான் அடக்கொலி மாதிரி இருப்பாளு. நம்ம கூப்பிட்டா மட்டும் என்னன்னு வாய் திறந்து ஒரு வார்த்தை கேட்க மாட்டாளுகளே. கேட்டா அவளுக்கு பாரு இல்ல பல்லெல்லாம் கொட்டி போயிரும்ல, முத்தெல்லாம் கொட்டி போயிரும்ல. தெரியும் அவட்ட ஆடுதான் எனக்கு தெரியும். ஆடு வந்து மேய்ஞ்சு பிடிச்சுன்னா எனக்கு தான் வீட்டுக்குள்ள அமைதியா உட்காந்துருப்பா, ஒரு வார்த்தை கூட என்னன்னு கூட கேட்காம. எடியே எம்புட்டு நேரம் மாட்டி கத்துறது? நீ வரைய பிள்ளை வீட்டுக்குள்ள நான் வரவா? மலையக்கா வரது இருக்கட்டும். என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் வீட்டை சுத்தி கண்ணுக வச்சு எம்பிட்டு அழகா வச்சிருக்க. அங்கிட்டு அங்கிட்டு அங்கிட்டுன்னு எவ்வளவு அழகா கண்ணுக வச்சிருக்க. அப்ப நான் மட்டும் என்ன இழிச்சவாயா? ஏண்டி என்ன அப்படி சொல்ற? என்னைக்கு நான் உன்னை இழிச்சவாயின்னு நினைச்சேன்? ஏக்கா, என் வீட்டை சுத்தி என்னைக்கு இப்படி கண்ணுக இருக்கும்னு உனக்கு தெரியாதா? தெரியுது தெரியுது, தெரியாமலாம் ஒண்ணும் இல்ல. நீதான் எப்ப பார்த்தாலும் கண்ணு கழிச்சு அழகா வச்சிருப்பியே, அப்புறம் கேக்குற. அது சரி, என் வீட்டுல நேத்து தாண்டி ரோஸ் செடி வாங்கியாந்து என் மாவ ஆசையா வச்சிருந்தா, மொட்டோட கடிச்சு விட்டு போயிடுச்சுடி. அது உருப்பிடுமா இனிமேட்டுக்கு ஆடு கடிச்சா? ஏன்டி ஜோதி இப்படி பண்ற? அதை புடிச்சு கட்டுன்னு உங்ககிட்ட நான் எம்பிட்டு நாளா சொல்ல. புடிச்சு கட்டுறியா? இங்க உனக்கு எனக்கு அப்புறம் சண்டை வந்துடும் பாத்துக்க. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. புடிச்சு கட்டுன்னு எப்ப நீ என்கிட்ட சொன்ன? அது சரி, புடிச்சு கட்டுன்னு சொன்னன்னு ரைட்டு. ஆமா,
நான் என் வீட்டு ஆடுன்னு நீ எப்படி கரெக்டா சொல்ற? ஏன் ஆடு அங்க போய் பாரு, கெட்டி இப்பதான் காலையில கட்டி போட்டேன். சத்த நேரம் மேய்ஞ்சிச்சு என் வீட்டு பக்கத்துல. பிடிச்சி நான் அப்படிதான் ஊட சுத்த போயிரும் அப்படின்னு சொல்லி கட்டி விட்டேன். தேவையில்லாம பேசாத மல்லியக்கா, அப்புறம் எனக்கு உனக்கு சண்டை வரும். நான் மட்டுக்கு செவனேன்னு இருக்கவள்கிட்ட வந்து நீ வீணா வம்புக்கு வர்ற பத்தியா? சும்மா போ அம்மா. இல்லடி, நீ பொய் சொல்றன்னு எனக்கு தெரியுது. மரியாதைக்கு உண்மையை சொல்லு. யாரு என்ன எவ்வளவு கடிச்சது? ஒண்ணுமே அங்க உருப்பட மாட்டேங்குது. என் விட்டு இல்ல 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 இல்ல, சத்தியமான உண்மை, சத்தியமா கிடையாது, சரியா? சத்தியமா இல்ல, போய் பாரு. நான் என் வீட்டாடெல்லாம் ஃபுல்லா கட்டி போட்டு வச்சிருக்கேன். நான் அவுத்து விடுறதே கிடையாது. தேவையில்லாம என்கிட்ட சண்டைக்கு வர்றது தப்பு. ஊர்ல வேற எவ வீட்லயுமே ஆடு இல்லையா? அவள்கிட்டலாம் போய் கேட்காம நேரா என் வீட்டுக்கு வர்ற. கொழுப்பு தான் உனக்கெல்லாம். போய் அவள்கிட்டலாம் கேளு, போக்கா. என்னடி இப்படி சொல்ற? உன் வீட்டாடு தான் கிடைச்சிச்சுன்னு நான் நினைச்சுக்கிட்டு வந்தா இல்லவே இல்லைங்கிற. என்னால் நம்பவே முடியல. ஆ, சரிதான். சரி சரி, என்னவா இருந்தாலும் சரி. இனிமே ஆடெல்லாம் அங்கிட்ட இங்கிட்ட அவுத்து விடாத. ஆமா, அந்த ஆடை இப்ப நான் விரட்டிட்டு வந்து கருவுக்குள்ள நுழைஞ்சிச்சு. போய் பாக்குறேன். நின்னுச்சுன்னா அது காலை உடைக்காம விடுறது இல்லை. நான் அவங்கக்கா, ஏன் அது காலை உடைக்கிற? வளர்க்குற அவ்வளோ பாரு, அவ்வளோ காலை உட. காலை அது காலை ஏன் உடைக்க போறேன்? சப்பா, விரட்டேன் யார் வீட்டுக்கு போகுதுதான் நானும் பாக்குறேன் பாரு. யார் வீட்டுல போய் நிக்குதோ அப்புறம் நான் பிடிச்சிடுறேன். அதல்ல அதை பண்ண நிக்கும்ல, அவங்க விட்டுன்னு அப்புறம் தெரிஞ்சு போயிரும்ல. அப்புறம் இருக்கு அவங்களுக்கு. சரிடி, நான் வாரேன். உங்களோட சொரக்கா காய்ச்சி தொங்குதே, ஒரு நாளைக்கு இந்த காண ஒண்ணு தாரியா? நீ ஏது அப்படிமா வச்சுக்கிட்டு நீ என்ன இப்படி முருங்கக்கா காய்ச்சி தொங்குது? ஒரு நாளைக்கு இந்த சோதி 2 குழம்புல போட்டு கொடுக்குறியா? என்னைக்கு தர? நீ மட்டும் தர மாட்ட? அடி பாவி, ஏண்டி அங்கன கிடக்குது, அதை நீ வந்து பிடுங்கி கொண்டு போய் குழம்பு வைக்க உன்னால முடியலையா? நான் கொண்டு வந்து கொடுக்கலன்னு வேற சொல்ற. அப்புறம் என்னைய மட்டும் நீ சொல்ற? அப்ப என்னைய சொல்லும் போது நானும் தான் உன்னையும் சொல்லுவேன். உங்களை தானே அது வாட்டிக்கு இருக்கு. அப்ப நீ பிடுங்கிக்க வேண்டியதானே? உன்னை யாரு நான் வேணாங்கிறேன்னா? சரி சரி, நாளைக்கு என் மாவளை அமுச்சு விடுறேன். நீ பிடிங்கி கொடுத்து விடு. நல்ல பச்சை பசேன்னு இருக்கா, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. ஒன்று திங்கணும் போலே இருக்கு. நாளைக்கு மாவுளை அமுச்சுடு, கொடுத்துருட்டி, மறந்துடாதா? இல்லக்கா, நீ உன் மாவுளை அமுச்சு விடு, நான் கொடுத்து விட்றேன். போயிட்டாரேன்.